Last class எங்கப்பா ஸ்டாப் பண்ண பூபதி? Where I stopped? Where we stopped in last class? பூபதி respond. Last class எங்கப்பா நிறுத்தணும்? Am I audible? பேசுறது கேக்குதா? சார் எஸ் சார் ஃபாலிங் ஹெட் தரணும் சார். Okay, falling head. அது எழுதணுமா? We need to write. Okay. Falling head. Okay. பூபதி falling head ஃபுல்லா எழுதணுமா? ஃபுல்லா தானே எழுதணும். Wait, I'll display the points. Yeah. I'll display the points now. Please take them out. Can you see the screen? The load ஆகுது. Screen தெரியுதாப்பா? Please respond. Visible, sir. Can you see the points? Visible, sir. Can you see the points? Students respond. Yes, sir. Visible. Yes, sir. Points தெரியுதாப்பா? Visible, sir. Okay, okay. Take down this. இந்த பாயிண்ட்ஸ் காப்பி பண்ணிட்டீங்களாப்பா? சொல்லுங்கப்பா. So second pointல diameter vertical அப்புறம் என்ன சொல்றது? Diameter? Second pointல சார் small diameter vertical அதுக்கு அப்புறம் என்ன சொல்றது? Vertical tube. Vertical tube called standpipe. Okay, sir. Sir, copied, sir. Sir, 6th point மட்டும் ஹைட் ஆயிருக்கு. அது இல்ல சார், அந்த நம்பர்ஸ் சார் 6th point ஹைட் ஆயிருக்கு. நான் 120 38 நம்பர் ஹைட் ஆயிருக்குல சார், அது சார். நோ சார். The portion of the elemental strip above the soil sample is H. The cross-sectional area of the elemental water A. Small e. Above the அது Above the elemental strip above the அந்த இது இல்ல சார். above the soil லே போட்டுக்கோங்க. அது தேவையில்லை. Above the soil is H. எழுதிட்டீங்களாப்பா? Written. Respond. எஸ் சார். எந்த கான்செப்ட் டீச் பண்ணலாமா அனிதா? அது பாயிண்ட்ஸ் ஏதோ கான்செப்ட் டீச் பண்ணல, வெறும் பாயிண்ட்ஸ் தான் எழுதிட்டு இருக்காங்க. Take down the figure. Copy the figure. Yes, sir. One minute, sir. Copied, sir. சொல்லுங்க. Copied, sir. முடிச்சிட்டீங்களா? Yes, sir. Sir, title சரியில்லை சார். What happened? என்ன பாத்து? Heading, sir. Heading. சார் ஸ்க்ரோல் பண்ணுங்க சார் கொஞ்சம். Yes, sir. Read it. Yes, sir. Over, sir. Take down this. ஃபார்முலா மட்டும் படிக்க போதும், இன்டகிரேஷன் ப்ராசஸ்லாம் தேவை கிடையாது. That is not required. ஃபைனல் ஃபார்முலா மட்டும் போதும். முடிச்சிட்டீங்களாப்பா? Is it done? இந்த ஃபார்முலா வரைக்கும் காப்பி பண்ணிட்டீங்களா? Sir, கீழ நோட் எழுத வேணாமா சார்? கீழ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதை எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு எழுதுங்க. ஃபார்முலா வரைக்கும் எழுதிட்டீங்களா? Completed. நோட் எழுதிட்டோம் சார். Wait, I'll explain that. Whiteboard தெரியுதா? Yes, sir. See now, இதுல இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, அந்த ஃபார்முலா வரும். அப்படின்னா ஒரு லைக் திஸ் இஸ் லைக் நியூமரிக்கல் ஒன்லி, என்னன்றதை பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த இது இருக்கு, ஓகேவா? ஸோ H1ல இருந்து அது H1 வச்சுக்கலாம், ஹெட் இது H2ன்னு வச்சுக்கலாம், சரியா? ஸோ அடுத்து இது H3. ஸோ இதெல்லாம் என்ன ஹெச்ன்றது என்ன சொல்லுங்க பார்ப்போம். Height of the water. Height. ஹெட், சரியா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹெட் ஆஃப் வாட்டர் H2, H3, H1. ஸோ இப்போ H1ல இருந்து H2க்கு வர ஒரு டைம் எடுத்துக்குது, சரியா? ஸோ டைம் ரெக்வயர்ட் டு ஃபால் ஃப்ரம் H1 டு H2 டைம் ரெக்வயர்ட் டு ஃபால் ஃப்ரம் H2 டு H3 ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகே, so in that case what will happen? Okay, so அப்ப நமக்கு ஃபார்முலா என்ன? K is equal to A into L by capital A into K2 minus T2 minus T1 into log E of H1 by H2. இல்ல ஸ்மால் ஏன்றது என்ன? ஏரியா ஆஃப் ஸ்டாண்ட் பைப்பு, எல்ன்றது லென்த், ஏன்றது ஏரியா ஆஃப் சாயில் சாம்பிள், டைம் டேக்குன்னு இந்த H, சரியா?
ஸோ அப்போ K12 இஸ் ஈக்குவல் டு K23 சரியா? K இல்ல டைம் பீரியட் ஃபார் தி ஹெட் டு ஃபால் ஃப்ரம் 1 to 2 இஸ் ஈக்குவல் டு டைம் பீரியட் ஃபார் தி ஹெட் டு ஃபால் ஃப்ரம் சொல்லுங்க 2 to 3 கரெக்டா? எஸ் சார். அதாவது இந்த வாட்டர் வந்து H1 இருந்து H2 வர டைமும் H2 இருந்து H3 வர டைமும் ஈக்குவலா இருந்தா என்ன கண்டிஷன் புரியுதா? கிடிமி பாயிண்ட் சொல்லுங்கப்பா. எஸ் சார். ஸோ அப்போ இதுதானே டைம் சரியா? ஸோ டைம் அந்த சைட் கொண்டு போயிட்டீங்கன்னா என்ன வரும்? T இஸ் ஈக்குவல் டு EL by AK into log E of H1 by H2 ஓகே. இது T1 எடுத்துக்கலாம், T12 எடுத்துக்கலாம். இப்போ T23 என்ன? அதே ஸ்டாண்ட் பைப் தானே இருக்கும், அதே லென்த் தானே இருக்கும், பெர்மியபிலிட்டி அதே சாயில் தானே சொல்லுங்கப்பா. எஸ் சார். என்ன மட்டும் தான் மாறும்? H2 by H3. ஹைட் இது மட்டும் தான் மாறும். இது எல்லாமே ஒரே சாயில தான் நடக்குது. அப்ப ஸ்டாண்ட் பைப் சேம், ஏரியா சேமா இருக்கும், லென்த் ஆஃப் சாயில் சாம்பிள் சேம், ஒரே சாயில் பெர்மியபிலிட்டி சேம், கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் சாயில் சாம்பிள் சேம் கரெக்டா? சொல்லுங்கப்பா. எஸ் சார். அப்போ இதை ஈக்குவேட் பண்ணுங்க. ஸோ ஈக்குவேட் பண்ணீங்கன்னா AL by AK into log E of H1 by H2 is equal to AL by AK log E of H2 by H3 சரியா? So if we cancel this, so LN cancel ஆயிடுமா? So இப்ப என்ன வரும்? H1 by H2 is equal to H2 by H3. So அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. H2 square is equal to என்ன வரும்? H1 into H3. So which implies what is the relation? H2 is equal to square root of H1 into H3. புரிஞ்சுதா? TRB ல கேட்கலாம். Is it clear? புரிஞ்சுதாப்பா? ரெஸ்பாண்ட். எஸ் சார். ஓகே, அதுதான் அந்த பாயிண்ட்ல இருக்கு, அதை எழுதிக்கோங்க. அப்ப டேக் டவுன் திஸ். சி இந்த இடத்துல என்ன வரணும்? T வரணும் கரெக்டா? ஸோ T இங்க வந்துடணும், K எங்க வரணும் சொல்லுங்கப்பா? K இந்த இடத்துல வரணும் கரெக்டா? ப்ளீஸ் ரைட் தி ஸ்டேட்மெண்ட். நான் எழுதினா அதை காப்பி பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதிக்கோங்க. நோட் இருக்கா? ப்ளீஸ் ரைட் தி ஸ்டேட்மெண்ட் அலோன். சார் நோட்டட் சார். நோட்ஸ். காப்பி பண்ணிட்டீங்களா? எஸ் சார். இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும். எஸ் சார். ஓகே, இப்போதைக்கு இதே எழுதிக்கோங்க. Now take down this. Sir, next page, sir. Copied. Copy, done? sir. காப்பீடு சார். பூபதி TRB ஏதாவது அப்டேட் வந்ததாப்பா? இல்லை சார், இப்போதைக்கு எதுவுமே இல்லை சார். ஜனவரில இருந்து எதுவுமே ஸ்டார்ட் பண்ணலையா? இல்லை சார், அதான் நெக்ஸ்ட் வீக்கில் தான் இது ஆர்ட்ஸுக்கு விடுற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சார். நெக்ஸ்ட் வீக்கில் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா? இன்னும் வரல சார். நெக்ஸ்ட் வீக்கில் வரதா நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க சார். ஓகே, காப்பீடு சார். முடிச்சிட்டீங்களா எல்லாம்? இது டன். Over, sir. TNPSC A ரிசல்ட் ஏதாவது வந்ததா என்ன? ஐ ஆடிபிள்? எஸ் கேக்குதாப்பா? ஆடிபிள் சார். முடிச்சிட்டீங்களா? அடுத்து போலாமா? கம்ப்ளீட்டட். We take down this numerical. இந்த ப்ராப்ளம் எடுத்துக்கோங்க. Can you see this? ப்ராப்ளம் தெரியுதா? இல்லை சார், ஒயிட் போர்டு சார். என்னப்பா? ஒயிட் போர்டு தான் சார். என்ன ப்ராப்ளம் இது? ஓகே சார். இப்போ இப்போ ஓகே சார். காப்பீடு சார். Sanjay, we copied. Copy பண்ணிட்டீங்களா? Yes, sir. எஸ் சார். Fine. Yes, sir. Isn't it? So let us solve this question. Okay. Fine. So இப்போ first, so what is gamma D? Gamma D க்கு ரெண்டு ரிலேஷன் இருக்கு. ஒன்று GS gamma W by 1 plus C ன்னு சொல்லலாம். அப்படின்னா gamma D is given by weight of solid by total volume. கரெக்டா? ரெண்டு இருக்கா? எஸ் சார். சொல்லுங்கப்பா. Yes, sir. ஸோ இப்போ ரெண்டு இருக்கு. ஸோ இப்போ ஸோ வெயிட் ஆஃப் W ட்ரை வெயிட் கொடுத்துருக்கானா? எவ்வளோ கொடுத்துருக்கான்?
weight 250 grams. 250 grams, sir. 250 கிராம் Gram. கரெக்டா? வால்யூம் எவ்வளவு கொடுத்துருக்கான்? டோட்டல் வால்யூம் 150 150 150 150 சென்டிமீட்டர் கியூப் கரெக்டா? Sir. ஸோ அப்போ எவ்வளோ வருது பாருங்க. ஸோ அப்போ 250 by 150 is equal to GS ஓட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? GS 2.7. 2.7 into unit weight of water என்னப்பா? கிராம் per centimeter cubeல 1 sir. 1, sir. 1 gram per centimeter cube by 1 plus E கரெக்டா? ஸோ அப்போல இருந்து E எவ்வளோ வருது சொல்லுங்க? 1.67. Sir, 0.62 was, sir. ஆமா 0.62 கரெக்டா? Yes, sir. 0.62. ஸோ இனிஷியலா 0.62 இருக்கு. ஓகே. ஸோ அடுத்து வாய்ட் ரேஷியோ என்ன ஆகுது? 1.2 இன்க்ரீஸ் ஆகுது கரெக்டா? Yes, sir. சொல்லுங்கப்பா. Yes, sir. White ratio is increased to 1.2. Then what is the value of what? Okay. Permeability. அதானே கேட்குறான். Yes, sir. கரெக்டா? ஸோ K2 என்ன? ஸோ E1 இவ்வளோ. அதுக்கு எனக்கு ஒரு ரிலேஷன் தெரியும் என்ன? K is proportional to EQ by 1 plus C. கரெக்டா? ஸோ அப்போ என்ன சொல்லலாம்? K1 by K2 is equal to E1 Q by 1 plus E1. சொல்லுங்க. Divided by E2Q Q by 1 1 plus E2. கரெக்டா? சொல்லுங்கப்பா. அதான ரேஷியோ. Yes, sir. Yes, sir. So K2 வேணா ஃபர்ஸ்ட் எனக்கு K1 வேல்யூ தெரியும். சரியா? K1க்கு என்ன பண்ணோம்? We should go to the constant head permeameter test. So what is constant head permeameter test? Volume of water by time taken is equal to K into I into A. கரெக்டா? Q is equal to KIA. கரெக்டாப்பா? Yes, sir. So அப்ப எனக்கு K வேணும். So volume of water by time taken is equal to K into H by L into E. So K வேணும்னா K is equal to volume of water into L by HTE. சரியா? So volume எவ்வளவு கொடுத்திருக்காங்க? Volume 1 total 800 centimeter 800 ml. 800 ml, Volume sir. of water collection என்ன கொடுத்திருக்கான்? 1 ml is equal to 1 centimeter cube. சரியா? So அப்ப 800 centimeter cube into length எவ்வளவு கொடுத்திருக்கான்? Soil sample. 60 ahead. 15 centimeter. Sir, 15 centimeter, sir. Length 15 centimeter. 15 by head of water எவ்வளவு? 60 centimeter. 60 centimeter. Area எவ்வளவு? pi by 4 into D square. எவ்வளவுப்பா? D diameter எவ்வளவு? Diameter 8 centimeter. 8 square into so 2 minute இருக்கு செகண்ட்ல மாத்துங்க. 2 into செகண்ட்ல மாத்தீங்கன்னா என்ன வரும்? 2 into 60. கரெக்டா? சோ அப்ப K வேல்யூ எவ்வளவு பாருங்க? சென்டிமீட்டர் per செகண்ட்ல வரும். 800 into 15 by 60 into pi by 4 into 8 square into 2 into 60. K எவ்வளவு வருது? So 0.033 sir. 0.033, sir. 0.033. 0.033 கரெக்டா? Yes, sir. கரெக்டாப்பா? Yes, sir. கரெக்டா? Yes, sir. ஸோ இது எப்ப Yes, E1 sir. வந்து 0.62 இருக்கிறப்ப கரெக்டா? ஸோ இப்ப சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ K1 by K2 is equal to E1 cube by 1 plus E1 by E2 cube by 1 plus E2. ஸோ அப்ப K1 ஓட வேல்யூ என்ன? 0.033 by K2 is equal to E1 ஓட வேல்யூ என்ன? 0.62.
0.62 cube by 1 plus 0.62 by E2 எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 1.2 cube by 1 plus 1.2 கரெக்டா? சொல்லுங்க K2 வேல்யூ எவ்வளோன்னு சொல்லுங்க. What is the value K2 here? So 0.176 sir. 0.176 சொல்லுங்கப்பா எவ்வளோ வந்து 0.176 சார் 0.176 176 கரெக்டா? ஸோ 0.176 சென்டிமீட்டர். புரிஞ்சதா எல்லாருக்கும்? Is it clear? yes sir Is it clear? Direct question. clear sir Take down this. Excuse me sir. Sir, சொல்லுங்க. sir on the relation எடுத்துள்ள sir k equal to e cube divided by 1 plus e. அது டார்சியோட ஃபார்முலா எடுத்துங்க sir. டார்சி ஃபார்முலா இல்ல, ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பெர்மியபிலிட்டில ஒரு ஈக்குவேஷன் சொல்லி கொடுத்தானே. ஆமா சார், ஒரு நாலு ஃபேக்டர் சொல்லி கொடுத்தீங்க சார். ஆமா, அதுல வாய்ட் ரேஷியோ வரும், அதோட இது. ஓகே ஓகே சார். சார் அந்த செகண்ட் ஸ்டெப் ஒன்னு சொல்றீங்களா சார்? அந்த K1 K2 டைப் பண்ணுமா? First copy this. சார் யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர் 1 அது எந்த யூனிட்ல சார்? கிராம் per சென்டிமீட்டர் கியூப். சொல்லுங்கம்மா, என்ன டவுட்? சார் அந்த யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர் இருக்குறேன், அந்த யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர் 1 எந்த யூனிட்ல வரும்? புரியலப்பா, நீங்க சொல்றது கேட்கல. யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர் 1 அந்த எந்த யூனிட் இருக்கும்போது வரும் கேட்டேன் சார். கிராம் per சென்டிமீட்டர் கியூப்ல 1 தானே வரும். அதான் கேட்டேன் சார். டவுட் தம்பி, கிராம் per சென்டிமீட்டர் கியூப்ல 1 தான்ப்பா வரும். 1000 சார். 1 gram per cc யூனிட் weight of water. ஓகே சார். CGSல. சார் நெக்ஸ்ட் ஸ்லைடு சார். காப்பி பண்ணிட்டீங்களா? எஸ் சார். சொல்லுங்க. காப்பிட் சார். சார் இந்த E2 எப்படி ஃபைண்ட் பண்ணீங்க அப்பா புரியல. I can't get you. சார் E2 எப்படி ஃபைண்ட் பண்ணி சார் E2 எப்படி ஃபைண்ட் பண்ணீங்கன்னு சொல்றீங்களா சார்? ஈயா? E2 சார் வாய்ட் ரேஷியோ 2. வாய்ட் ரேஷியோ இங்க கண்டுபிடிச்சிருக்கோமேமா ஃபர்ஸ்ட் பேஜ்ல. ஃபர்ஸ்ட் பேஜ்ல சார் கண்டுபிடிச்சிருக்கோமே. E1 0.62. E1 ஓகே சார். சார் E1 क्वेश्चनல E2 once சொல்றீங்களா சார்? அது 1 time. அது क्वेश्चनல E2 given. E2 வந்து क्वेश्चनல இருக்குமா? ஓகே ஓகே சார். ஓகே சார். சிம்பிளா சாரி சார். சார் காப்பிட் சார். சொல்லுங்க பூபதி. காப்பிட் சார். பண்ணீங்களா? காப்பிட் சார். Is it done? Everyone completed? சார். சார். Take the next question. எஸ் சார். Yes, sir. 33.5%. எவ்வளவு வருது? Sir, சொல்லுங்க. 33.5%. இங்க பார்க்கலாம். K1ன்றது gamma W by mu, கரெக்டா? gamma W and mu1. So 100% வச்சுக்கலாம். 100% ஃபிராக்ஷனா மாத்துனீங்கன்னா எவ்வளவு? 1 சொல்லுங்கப்பா. அட சொல்லுங்கப்பா. How will you convert percentage into fraction? எஸ் சார். 1 சார். ஆமா, அப்ப அது 1ன்னு வச்சுக்கோங்க, சரியா? இப்ப K2 என்ன ஆகுது? விஸ்காசிட்டி வந்து 30% குறையுது. அப்ப 70%னா ஃபிராக்ஷனா மாத்துனீங்கன்னா எவ்வளவு? 0.7 mu. 7 mu. கரெக்டா? அதே மாதிரி யூனிட் வெயிட் எவ்வளவு? 0. decreased by 5%. 0.95. கரெக்டா? சோ அப்ப percentage change வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? K2 minus K1. minus K1 by initial value into 100. சோ அப்ப gamma W by mu வெளில எடுத்துருங்க. இங்க இருந்தும் gamma W by mu வெளில எடுத்துருங்க. கேன்சல் ஆயிடுமா? சொல்லுங்கப்பா. எஸ் சார். உள்ள என்ன இருக்கு?
0.95 by 0.95 divided by 7 minus 1 into 0.7. correct. 0.95 minus 0.7 by 0.7 into 100, that is equal to 0.25 by 0.7 into 100. எவ்வளவு வருது பாருங்க. How many percentage? 35.71. That's it. புரியுதா அப்ப எல்லாருக்கும்? Is it clear? Sir. Copy, sir. Is it done? Respond. Yes, sir. Copy, sir. இன்னும் ஒரு 6 மாடல் இருக்கு சரியா? So 6 to 7 question. நாளைக்கு பார்க்கலாம் சரியா? So நாளைக்கு பார்த்துட்டு tomorrow we can start Flownet. Flownet போயிடலாம் சரியா? Okay, sir. Okay, sir. இன்னும் 6 to 7 questions இருக்கு சரியா? So C page in-depth பார்க்குற மாதிரி உங்களுக்கு புரியும் சரியா? So நாளைக்கு அதை முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணிடலாம்னா can directly move to Flownet சரியா? So Flownet போயிடலாம். Soil classification Flownet எல்லாம் பார்க்கலாம் சரியா? So நாளைக்கு 9:30க்கு இருக்கும் சரியா கிளாஸ்? Okay, sir. Be ready. Okay, sir. Thank you. நாளைக்கு Thank you, sir. Okay, sir.